கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆராதனை வலையொலியின் வாயிலாக 33வது ஞாயிறினுடைய மறையுறை செய்திகளை ஆவலோடு கேட்பதற்கு காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இந்த வாழ்த்துறையோடு ஜெபத்தோடு என்னுடைய இறை வார்த்தை பகிர்வை இந்த நாளில் உங்களோடு வைத்துக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு முதல் வாசகம் உலகத்தினுடைய முடிவை பற்றியோ அல்லது கடைசி நாட்களில் நல்லோருக்கும் தீயோருக்கும் எப்படிப்பட்ட ஒரு முடிவு காத்திருக்கிறது என்பதை சொல்லுகிறது. இரண்டாவது வாசகம் உழைப்பினுடைய மேன்மையை சொல்லுகிறது. உழைத்து உண்ணுங்கள் என்று பவுலடியார் தன்னுடைய கடிதத்தில் சொல்லுகிறார். நற்செய்தி வாசகம் சற்று நீளமாக இருக்கிறது. அதை வாசிக்கிற பொழுது என்னுடைய மனதில் பட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னா, சில பேர் வருவார்கள், என் பெயரை சொல்லி கொண்டு வருவார்கள், காலம் நெருங்கி விட்டது என்று சொல்லுவார்கள், அதோ அந்த அடையாளங்களை காணுங்கள், இந்த அடையாளங்களை பாருங்கள், இவையெல்லாம் பழைய ஏற்பாடு சொல்லுகிற அறிகுறி என்று உங்களிடம் சொல்லுவார்கள், அவர்களை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற அந்த செய்தியை மையமாக கொண்டு உங்களோடு இறைவார்த்தை பகிர்வை வைத்துக்கொள்ள விரும்புகிறேன். அப்போ என்னுடைய தலைப்பாக நான் யோசித்ததே, கடைசி நாள் எப்போது, இந்த உலகத்தினுடைய கடைசி நாள் எப்போது, என்னுடைய கடைசி நாள் அப்படி எனக்கு ஒரு கடைசி நாள் எனக்கு ஒன்று உண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை. என்னுடைய கடைசி நாளில் கடவுள் வரப்போறதில்லை, அது உலகத்தினுடைய இறுதி நாள் அல்ல. கடைசி நாள் என்று இந்த உலகத்தினுடைய இறுதி நாள் என்றைக்கு அப்படின்றத குறித்து பலவிதமான குழப்பங்கள், அதை வச்சு பிழைக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் நான் மறையுரை தயாரிக்கிற பொழுது தீபன் ஃபாதர் என்ற சொல்வார், பிரிட்டோ அந்த தலைப்பை அந்த கேப்ஷனை கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தம்ப்லைனில் போடுறதுக்கு தம்ப்லைனில் போடுற கேப்ஷன் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், கவரக்கூடிய விதத்தில் இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கிற செய்தி ஒன்றுமே இல்லைன்னா கூட அது உள்ளுக்குள்ளே இருக்கிற செய்தி ரொம்ப ஒரு சராசரியான ஒரு கடந்து போகக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட அந்த கேப்ஷனை பார்த்துட்டு இன்றைக்கி மக்கள் நிறைய பேர் உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு தேடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அப்பேற்பட்டவங்களை கவரக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு அந்த கடைசி நாள் எப்போது, என்றைக்கு அப்படின்றது. நான் அதை மையப்படுத்தி இன்றைக்கு இந்த தலைப்பு நான் கொடுக்கல. உண்மையிலேயே நான் உணர்கிறேன் இதனுடைய தேவை. இந்த தலைப்பை குறித்து நம்முடைய ஆராதனை மக்களும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் ஓரளவு ஒரு புரிதல் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால தான் இன்றைய வாசகத்திலிருந்து அந்த ஒரு செய்தி எடுத்து உலகின் கடைசி நாள் எப்பொழுது அப்படின்னு யோசிக்கலான்னு நினைக்கிறேன். உலகத்தினுடைய கடைசி நாளை குறித்து பேசுகிற பொழுது மக்கள் ரொம்ப ஆர்வமாயிடுறாங்க. ஏன்னா அது யாருக்குமே தெரியாமல் இருக்கிற ஒரு புதிர்னால, யாருக்குமே தெரியாம இருக்கிற ஒரு புதிரை ஒரு சராசரி மனிதனால் எப்படி கணக்கிட்டு சொல்ல முடியும் அப்படின்னு நாம நினைச்சு நம்பி அவர்கள் சொல்லுவதை கேட்கிறோம்ன்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு புதிராக இருக்கிறது. ஏன்னா ஆண்டவரே சொல்லுகிறார், உலகத்தினுடைய கடைசி நாள் எப்போது, என்றைக்கு அப்படின்றத குறித்து தந்தை தவிர வேறு ஒருவரும் அறியாமல் இருக்கிறார்கள். ஆக உலகத்தினுடைய முடிவு இன்றுதான் என்று விவிலியம் ஒரு நாளையும் ஒரு நேரத்தையும் நிமிடத்தையும் குறித்து சொல்லவே இல்லை. அப்போ விவிலியம் சொல்லாத ஒன்றை, ஆண்டவருடைய வாக்காக விவிலியத்தில் பொறிக்கப்படாத ஒன்றை, அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிற செய்திகளை எல்லாம் கோர்த்து தொடுத்து தனக்கு ஏற்றார் போல உலகத்தின் முடிவு இன்றைக்குத்தான் என்று சொல்லக்கூடிய மனிதர்களை நம்பக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் இந்த செய்தியை கேட்கிற பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் என்று நான் நம்புகிறேன். மத்தேயு நற்செய்தி 24வது அதிகாரத்தின் 36வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தை ஒருவருக்கு தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாது, விண்ணக தூதருக்கோ மானிட மகனுக்கோ தெரியாது. இதை சொல்றதே இயேசுதான். இயேசு சொல்லும் போது கூட சொல்லியிருக்கலாம், என் தந்தைக்கு தெரியாது, அந்த தந்தை யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கு தான் தெரியும், அந்த தந்தை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு தன்னை முன்னிலைப்படுத்தி கூட சொல்லலை. வானதூதருக்கோ மகனுக்கோ தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ தந்தை ஒருவருக்கு மட்டுமே தெரிந்திருக்க கூடிய ஒரு காரியத்தை தன் மகனுக்கு கூட, தன் ஒரே மகனுக்கு கூட வெளிப்படுத்தாத ஒரு காரியத்தை எப்படி இந்த போதகர்களுக்கும், எப்படி இந்த காலத்தை கணிக்கக்கூடியவர்களுக்கும், இந்த சரித்திரங்களை புரட்டி பார்த்து அதிலிருந்து தெளிவு பெறக்கூடிய மக்களுக்கு ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துவார்னு நம்புறீங்க, அவர்கள் சொல்வதை நம்பி கேட்குறீங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எனக்குள் இருக்கிறது. இது எல்லாருக்கும் இல்லாமல் இந்த ஒரு தேடல் இருக்கிறது, இறுதி நாள் எப்பொழுது, இறுதி நாள் எப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விவிலியம் தெளிவாக சொல்லுகிறது, தந்தை ஒருவருக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று, அதை அவருக்குன்னே அதை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறார். தன் மகனுக்கு கூட அதை சொல்லாமல் இருக்கிறார் அப்படின்னா காலம் வருகிற பொழுது மகன் மூலமாகத்தான் அந்த செய்தி வரப்போகிறது. அது மகனுக்கே சஸ்பென்ஸாக இருக்குது.
இயேசுவுக்கே சஸ்பென்ஸாக இருக்கிற ஒரு காரியத்தை எப்படி இந்த சாமானிய மனிதர்கள் சொல்லுகிற பொழுது நம்புகிறீர்கள், கேட்க போகிறீர்கள், அதை கேட்டு அதை நம்பி அதை உள்வாங்கி அதை பிறருக்கு பகிர்கிறீர்கள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எனக்குள் இருக்கிறது. ஆனால் காலத்தினுடைய இறுதி நாள் ஒன்று இருக்கிறது. அதுவரை மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் அப்படின்றதா இன்னைக்கு நற்செய்தி சொல்லுகிறது. இன்னைக்கு நற்செய்தியினுடைய மேல் இருக்கிற அந்த முன்வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். அடுத்தவங்க சொல்றதை நம்பியோ, போர்ட்டல்ல சொல்றதை நம்பியோ இல்லாமல், கால கடிகாரத்தை நம்பியோ அல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை மன உறுதியோடு இருந்து நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றத ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார். எப்பெல்லாம் இது மாதிரி நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் உலக முடிவை குறித்து அப்படின்றத நான் சொல்லலை. இப்படியெல்லாம் பிற்காலத்தில் மனிதர்கள் உங்களை குழப்புவாங்க அப்படின்றத நிறைச்சு தெரிஞ்சதாலவோ இயேசுவே சொல்லியிருக்கிறார். என்னது? நாடுகளுக்கிடையே போர்கள் நடக்கிற பொழுது நமக்கு இந்த ஒரு பயம் வரும். குறிப்பாக முதல் உலக போர் நடக்கிற பொழுது பெருவாரியான மக்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் உலகத்தின் முடிவு நெருங்கி விட்டது என்று. 1916, 17, 15, 16 அந்த நாட்களில் நினைத்து கொண்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் முதல் உலக போர் முடிந்தது. ஓரளவுக்கு ஒரு அமைதி நிலவி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் திருப்பி 2ஆம் உலக போர் வந்துச்சு. முதல் உலக போரை காட்டிலும் 2வது உலக போரில் ஆயுதம் ஏந்திய அணுகுண்டு தாக்குதல் அதெல்லாம் வரும்போது அதுதான் உலகத்தினுடைய முடிவாக இருக்கும் என்று எண்ணியவர்கள் பலர் இருக்கிறார்கள். அந்த மக்களுடைய பயத்தை அடிப்படையாக கொண்டு உலகத்தினுடைய முடிவு என்று போதித்த போதகர்களும் அந்த நாட்களில் இருந்தார்கள். அவர்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தியில் இருக்கிற 24வது அதிகாரத்தின் 6வது வசனம், போர் முழக்கங்களையும் போர்களை பற்றிய செய்தியையும் கேட்க போகிறீர்கள், கேள்விப்படுவீர்கள். போர் நடக்கும். ஏன்னா மனிதனாக இருக்கிற எல்லாருக்குள்ளாமே போட்டியும் பொறாமையும் இருக்கிறது. அடுத்தனையோட தான் உயர்ந்தவன் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கிறதுனால இயல்பாகவே நாடுகளுக்கிடையே, ஊர்களுக்கிடையே, சாதிகளுக்கிடையே, இனங்களுக்கிடையே சண்டை நடத்த தான் செய்யும். ஆனால் திடுக்கிடாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். அதெல்லாம் நடக்கும் போது பயந்துராதீங்க. இவை நிகழத்தான் வேண்டும், ஆனால் இவையே முடிவாகா. அப்போ போர் நடக்கிற போது, பிரச்சனை நடக்கிற போது, கலவரங்கள் வருகிற பொழுது அதை நினைச்சு மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இதான் உலகம் அழிய போகுது, இதெல்லாம் அழிவுக்கான ஒரு அறிகுறிகள் என்று சொல்றீங்க இல்லையா? நீங்க இப்படிலாம் நாமெல்லாம் சொல்லுவோம் தெரிஞ்சுதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவரே சொல்லி வைத்து விட்டு போயிட்டார். என்ன சொல்லிட்டாரு? இதெல்லாம் வருகிற பொழுது நீங்க பயப்படாதீங்க, அது முடிவு அல்ல அப்படின்னா. இயேசுடைய காலத்திற்கு முன்பாகவே இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சே. எத்தனை முறை இந்த இஸ்ரேலர்களை பாபிலோனியர்கள் படையெடுத்து போனார்கள். இந்த ரோமையர்கள் எத்தனை முறை அவர்களை துன்புறுத்தினார்கள் இயேசுடைய காலத்துல. அப்பெல்லாம் அந்த போர்கள் நடந்து கொண்டு தானே இருந்துச்சு. இயேசுடைய இறப்புக்கு அப்புறம் சிலுவை போர்கள்லாம் நடைபெற்றுச்சு. அப்புறம் பானிபட் போர் நம்ம ஊர்ல கேட்கிறோமே, எத்தனை போர்கள் நடைபெற்றுச்சு. உலகம் அழிஞ்சா போச்சு. போர்கள் உலகம் அழிய போகிறது என்பதற்குரிய அறிகுறிகள் அல்ல அப்படின்றத ஆண்டவர் நமக்கு இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆனால் இந்த மாதிரி போர்கள்லாம் வருகிற பொழுது மனித உயிரினுடைய மேன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு படிப்பினையாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். பல நேரங்களில் இந்த போர்லாம் நடந்த பின்னாடி, நான் சொல்றது கொஞ்சம் உங்களுக்கு என்ன எப்படி இருக்குன்னு கூட தெரியலாம், போர்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அமைதியினுடைய ஒரு மகத்துவத்தை மக்களே புரிந்து கொள்வார்கள். அப்படி கூட நம்ம அதை எடுத்துக்கலாம் நான் நினைக்கிறேன். 2வது ஆண்டவரே சொல்ற வார்த்தை அதே மத்தேயு நற்செய்தி 24 இன்றைக்கு நாம சொல்றத 2000 வருஷத்துக்கு முன்னாடி கணிச்சு சொல்றார். குஜராத்தில் பூகம்பம் வந்த போது அவங்க சொன்னாங்க இது உலகம் அழிய போகுது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எங்க பிலிப்பைன்ஸுக்கு பாருங்க. பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, தாய்லாந்து இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் என்பது எங்களுக்கு யதார்த்தமான ஒரு காரியமாயிடுச்சு. ஒரு மாதம் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய ஸ்டடி அறையில் படிக்கிற அறையில் உட்காந்து நான் படித்து கொண்டு இருந்தேன். அப்போ எனக்கு முன்னாடி அந்த ஒரு சிறிய கிராஸ் இருக்கும். அந்த கிராஸ் திடீர்னு இப்படி ஆடுனதுக்கப்புறம் எனக்கு என்னமோ தலை சுத்தின மாதிரி இருந்துச்சு. இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வேகமாக கீழே போய் எங்கள் சமயக்காரம்மாட்ட கேட்டேன், அம்மா எனக்கு தலை சுற்றுது மாதிரி இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு அவங்க மற்றரம் தான் இருந்தாங்க, மற்ற ஃபாதர்ஸ்லாம் வெளில போயிட்டாங்க. அப்போ அந்த அம்மா ரொம்ப அசால்ட்டாக சொன்னாங்க, டோன்ட் வரி ஃபாதர், எர்த்குவேக் ஃபாதர் அப்படின்னாங்க. பயப்படாதீங்க ஃபாதர், எர்த்குவேக் அது அப்படி வரும் போகும் அப்படின்னாங்க. நடக்குதே இங்கே. அப்போ நிலநடுக்கம் வருகிற பொழுதெல்லாம் உலகம் அழிஞ்சிரும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இப்பகுதியில் கிழக்காசிய நாடுகள் இருக்கிற மக்கள்னா வாழ்றதுக்கான நம்பிக்கையே இல்லாமல் போயிடும். ஆண்டவர் சொல்லுகிறார், நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் இடங்களில் பஞ்சமும் நிலநடுக்கங்களும் ஏற்படும், இவை அனைத்தும் பேறுகால வேதனையின் தொடக்கமே அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்படிலாம் நடக்கும் போத இறுதி நாள்னு ஒன்று இருக்குது, அதை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்ற செய்தியாகத்தான் இருக்குமே ஒழிய
அது முடிவல்ல அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நிலநடுக்கங்கள், அமெரிக்கானா பெரிய வளர்ந்த நாடுன்னு சொல்கிறோம், ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் இயற்கை சீற்றங்களை சந்திக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய தீ விபத்தை அவங்க சந்திச்சாங்க லாஸ் ஏஞ்சல்ஸில். ஒவ்வொரு வருஷமே சூறை காற்று அடிப்பதும் பனிப்போர் வீசுவதும் அவர்களுக்கெல்லாம் பழகி போன ஒன்று தான். அவர்களெல்லாம் வளர்ந்த நாடுகளாக இருந்தாலும் கூட அழிவு என்பதும் ஆக்கம் என்பதும் உலகத்தினுடைய சுழற்சியின் ஒரு அங்கம். ஒரு அழிவுன்னு ஒன்று இருந்தால் தானே அடுத்து வர்றவங்களுக்கு ஒரு இடமும் உலகத்தில் இருக்கும். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், உலகத்தில் பிறகு நமக்கெல்லாம் அழிவு இல்லை அப்படின்னு சொன்னால் புதுசாக வர்றவங்களுக்கு எங்கே இடம் இருக்கும்? அப்போ இது ஒரு உலகத்தினுடைய சுழற்சியிலே கடவுளுடைய படைப்பின் விந்தையின் ஒரு அங்கம் அப்படின்றத இயற்கை சீற்றங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய அது உலக முடிவு என்று நினைத்து கொள்ளக்கூடாது. அது உலக முடிவினுடைய ஒரு சாயலை நமக்கு காட்டுகிறது. உலக முடிவின் போது இவையெல்லாம் இப்பேற்பட்ட வேதனைகள்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும், அப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். சரி, மூன்றாவது, மக்களின் முறையற்ற வாழ்க்கை முறையை பார்க்கிற பொழுது இது உலக முடிவாக இருக்குமோ அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் வரலாம். நீண்ட பகுதி நான் வாசிக்கிறேன், கேளுங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் இருக்கிற 1 முதல் 5வது வசனம் இருக்கு பார்த்தீங்களா? தீமோத்தேயர்களது 2வது திருமுகத்திலிருந்து 3வது அதிகாரம் 1 முதல் 5. அது என்ன சொல்லுகிறது? இறுதி நாளில் கொடிய காலங்கள் வர இருக்கின்றன என அறிந்துகொள். இறுதி நாளில் கொடிய காலங்கள் வர இருக்கின்றன என்பதை அறிந்துகொள். தன்னலம் நாடுவோர், ஆசைப்படுவோர், வீம்புடையோர், செருக்குடையோர், பழிப்புரையோர், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர், நன்றியற்றோர், தூய்மையற்றோர், அன்புணர்வு அற்றோர், ஒத்துப்போகாதோர், புறங்கூறுவோர், தன்னடக்கமற்றோர், வன்முறையாளர், நன்மையை விரும்பாதோர், துரோகம் செய்பவர், கண்மூடித்தனமாக செயல்படுவோர், தற்பெருமை பேசுவோர், கடவுள் விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம் விரும்புவோர் ஆகியோர் தோன்றுவர். இவர்கள் இறைப்பற்று உடையவர்கள் போன்று காணப்படுவார்கள், ஆனால் இறைப்பற்றின் வல்லமையோ அவரிடம் இருக்காது. அப்போ இப்பேற்பட்ட குணங்கள் உள்ளவர்கள்னா அதிகரிக்கிற பொழுது, இப்பேற்பட்ட குணமுள்ள மனிதர்கள்லாம் அதிகரிக்கிற பொழுது இது இறுதி நாளாக இருக்குமோ, உலகத்தில் பொய்யும் புரட்டும் கூடி போச்சு, இது உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது, எங்கிட்டு பார்த்தாலும் காமமும் குரோதமுமா இருக்குது, உலகம் அழிய போகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்கள் எல்லாம் நம் கூடையே தான் இருக்கிறாங்க, இறைப்பற்றின் வல்லமை அவர்களிடம் இருக்காது. இவர்கள் சொல்வதையெல்லாம், இவர்கள் செய்வதையெல்லாம் பார்த்து பயந்து, அவர்கள் செய்வதை குறித்து நீங்கள் அச்சம் கொண்டு உலக முடிவை நீங்கள் முடிவு செய்து விடாதீர்கள் அப்படின்றத ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிறார். இன்னொன்று முக்கியமான ஒன்று, இது பன்னெடுங்காலமாக இருக்கக்கூடிய ஒன்று. இதை பார்த்தா கூட மக்கள் நினைப்பாங்க உலகம் அழிய போகுது அப்படின்னு. கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுவதை பார்த்து, கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுறதை பார்த்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்? இது உலகம் அழிய போகிற காலம் என்று நினைக்கிறார்கள். மத்தேயு நற்செய்தி 24வது அதிகாரத்தில் 8 முதல் 9 வரை இருக்கிற அந்த பகுதியை பாருங்களே. இவையாவும் பேறுகால வேதனையின் தொடக்கமே. உங்களை துன்புறுத்தி கொல்வதற்கென ஒப்புவிப்பர். என் பெயரின் பொருட்டு எல்லா மக்களினத்தவரும் உங்களை வெறுப்பர். அப்போ கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிற பொழுது, கிறிஸ்தவர்கள் அலாதியாக வெறுக்கப்படுகிற பொழுது உலகத்தினுடைய முடிவு என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரி நம்ம நினைச்சோம்னா இந்தியாவில் நம்மளாம் இருக்க முடியுமா? இந்தியாவில் என்னைக்கு தான் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படாமல் இருக்கிறார்கள்? இந்தியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படுவதும் துன்புறுத்தப்படுவதும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ அப்படிலாம் நடக்கும் போது உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அப்படின்னா அது நம்முடைய இயலாத்தன்மை, நம்முடைய முட்டாள்தனம். உலக முடிவு என்பது கடவுளை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அப்போ வேத கலாபனைகள் காலங்கள்லாம் உலகம் அழிஞ்சிருக்கணும்னா இயேசுடைய காலத்திலே அழிஞ்சிருக்கணும். இயேசுடைய இறப்புக்கு அப்புறம் முதல் 3 நூற்றாண்டுகள் இருக்கு இல்லையா, 300 வருஷம், அது ஃபுல்லாமே வேத கலாபனையுடைய காலங்கள். 325 அது வர வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். வேத கலாபனையின் காலங்கள். ரோமை ஆட்சியினுடைய அரச மதமாக கிறிஸ்தவம் மாற்றப்படுகிற வரை, ஏற்கப்படுகிற வரை வேத கலாபனை நடந்து கொண்டு தான் இருந்துச்சு. அப்படின்னா உலகம் என்னைக்கே அழிஞ்சிருக்கணுமே? இல்லையே. அதுக்கப்புறம் குருஷேர்லாம் நடந்துச்சு, சிலுவை போரெல்லாம் நடந்துச்சு, அப்போல்லாம் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டாங்களே, அப்போல்லாம் என்ன உலகம் அழிஞ்சிருச்சா? கந்தமால், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கந்தமால்னு ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு கலவரம் ஒரிசா பகுதிகளில் நடந்துச்சு. கிறிஸ்தவர்களுடைய வீடுகளும் அவருடைய உடைமைகளும் உயிர்களும் சூறையாடப்பட்டுச்சு. உலகம் அழிஞ்சிருச்சா? இந்தியாவில் அருள் சகோதரர்களும் கன்னியாஸ்திரிகளும் குருமானவர்களும் குருக்களுமே துன்புறுத்தப்பட்டார்களே, அப்பெல்லாம் உலகம் என்ன அழிஞ்சிருச்சா? இதெல்லாம் நம்மளாம் நினைத்துக் கொள்வது, நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னோன்னு உலகம் அழியுது அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? அவர்களை தான் ஆண்டவர் சொல்றாரு, என் பொருட்டு உங்களை ஒப்புவிப்பார்கள், அது உலக முடிவு அல்ல அப்படின்னு சொல்றாரு.
போலி இறைவாக்கினர்களை பார்த்து, பொய் பேசக்கூடியவர்கள், இல்லாததை திரித்து சொல்லக்கூடியவர்கள், உள்ளதை இல்லை என்று சொல்லக்கூடிய போதகர்கள் வருகிற பொழுது, அல்லது போதகர்களே நெறிகற்ற வாழ்க்கை வாழுகிற பொழுது, அவர்கள் அறநெறி தவறி வாழுகிற பொழுது, இதெல்லாம் போதாத காலம், இதெல்லாம் உலகம் அழிய போகுது, அதற்கான அறிகுறி தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நமக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, என் பெயரை வைத்துக்கொண்டு நானே மெசியா என்று சொல்லி பலரை நெறிதவர செய்வார். நிறைய இடங்கள்ல நடக்குதுங்க. ரஷ்யா பக்கத்துல, எனக்கு சரியா அந்த மனிதனுடைய பேரை மறந்துட்டேன், ரஷ்யாவிலேருந்து பிரிந்து போன ஒரு சோவியத் நாடு, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தன்னை இயேசுனே சொல்லி நம்ப வச்சு தனக்கென்று ஒரு கிங்டத்தை உருவாக்கி ஊருக்கே அவர் தான் கடவுள் போல இருந்தார். அப்புறம் கடைசியாக என்ன வீதி சும்மா விடுமா, அங்கே இருக்கிற ஒரு சிறு பிள்ளையிடம் அவர் முறை தவறி நடந்து அவர் கடைசியில் பீடோஃபிலியால மாட்டி அவர் போக்சோ மாதிரி, நம்ம ஊர் போக்சோ மாதிரி அந்த ஊர் போக்சோல அவர் இப்போ ஜெயிலில் இருக்கிறார். நீங்கள் வேணால் நெட்டில் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஜீசஸ் போலவே இருப்பார். ஆஃப்டர் ஒரு டிராஃபிக் போலீஸாக இருந்த ஒரு நடிகர், ட்ராமா ஆர்டிஸ்ட், அப்புறம் டிராஃபிக் போலீஸாக இருந்தவர், நம்ம கையை காட்டினா வண்டி போகுது, கையை காட்டினா வண்டி நிற்குதே அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளாகவே ஒரு பெரிய லீடர் போல தன்னை நினச்சிக்கிட்டு அப்படியே ஜீசஸ் போல தன்னுடைய சிகை அலங்காரத்தை, உடை அலங்காரத்தை மாற்றிட்டு அதை வச்சு பெரிய கும்பலை ஏமாற்றி நம்ம நித்யானந்தா போல ஒரு ஆள் இருந்திருக்கிறார். இப்போ அவர் ஜெயிலில் இருக்கிறார். அதெல்லாம் நமக்கு நடக்க தானே செய்யுது. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே போலி இறைவாக்கினர்கள் வருகிற பொழுது உலகம் முடிந்து விடுமோ, இதான் உலக முடிவோ என்று நினைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். 2 பேதுரு 3:13-14, 2 பேதுரு 3வது அதிகாரத்தின் 13-14 வசனத்தை பாருங்களேன். அவர் வாக்களித்தபடியே புதிய விண்ணுலகமும் புதிய மண்ணுலகம் வரும் என எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் சொல்றாரு. கண்டதையும் போட்டு குழப்பிக்கிறாதீங்க, அவர் சொல்றாரு இவர் சொல்றாருன்னு போட்டு குழப்பிக்கிறாதீங்க. உனக்கு அறிவு இருக்கிறது, நான் உனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறேன். அந்த ஞானத்தை விருத்தி செய்வதற்கொள்வதற்கும், அந்த ஞானத்தில் உனக்கு ஏதாவது தொய்வு வருகிற பொழுது நீ அதை தெரிந்து கொள்வதற்கும் விவிலியத்தை கையில் கொடுத்திருக்கிறேன். அதை விளக்கி சொல்வதற்கு நல்ல குருக்களை உமக்கு கொடுத்திருக்கிறேன். இவர்களெல்லாம் கடந்து ஏன் போலி இறைவாக்கினர்களை பார்க்கிறாய்? அந்த போலி இறைவாக்கினர்களுடைய எண்ணிக்கை பெருகுகிற பொழுது இதுதான் உலகத்தின் முடிவு என்று ஏன் எண்ணுகிறாய் என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு முன்பாக ஒரு கேள்வியாக வைக்கிறார். லூக்கா நற்செய்தி 20வது அதிகாரத்தில் இருக்கிற 38வது வசனம், அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள், ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்கிறார். நாம் எல்லோரும் உயிர்த்த ஆண்டவரின் உயிருள்ள சமூகத்தினுடைய அங்கங்கள். போலி இறைவாக்கினர்கள் கொண்டு வருகிற கடவுள் எல்லாம் அவள் இறந்து போன கடவுளையும் அல்லது மாய கடவுளையும் நமக்கு முன்பாக காட்டுகிறார்கள். மாய சிந்தனைகளையும் மாய வாக்குறுதிகளையும் கொடுக்கிறார்கள். மாயத்தை கடந்து உண்மையை உள்வாங்க வேண்டும் என்பதுதான் உயிர்த்த ஆண்டவர், உயிர்த்து நமக்கு வாழ்வு கொடுத்த அந்த ஆண்டவர் தருகிற செய்தியாக இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்போ நாம் இயற்கை சீற்றங்கள் நடக்கிறதை வைத்தோ, போலி இறைவாக்கினர்களை குறித்தோ, கிறிஸ்தவர்கள் துன்பப்படுவதை குறித்தோ, ஆட்சி அதிகாரங்களுக்காக சண்டை போடுவர்களை வைத்தோ இதுதான் உலக முடிவு என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அது உலக முடிவு அல்ல என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. அப்புறம் ஒரு சில இதை சொல்ல விரும்புகிறேன். இதுவரை உலக முடிவை குறித்து எவ்வளோ பெரிய தப்பறைகள்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஒரு 5 சாம்பிள் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வருகிறேன். கிபி 1000 பார்த்தீங்கன்னா அந்த 1000வது வருஷம்தான் உலகத்தினுடைய முடிவு என்று எண்ணி வாழ்ந்த மனிதர்கள் பல பேர். அப்போ 1000 ஆண்டவர் வரப்போகிறார் என்று நினைத்து அவர் வருவதற்கு முன்பாக நான் அவரை போய் பார்க்கணும்னு சொல்லி இறந்து போன மனிதர்கள் எல்லாம் வரலாற்றில் இருந்திருக்கிறாங்க. 1884 பார்த்தீங்கன்னா வில்லியம் மில்லர் என்பவருடைய பக்தர்கள் உலகத்தினுடைய முடிவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். 2012வது வருஷம் மாயன் காலண்டரின் அடிப்படையில் உலக முடிவு என்று நினைத்தவர்கள் உண்டு. அதனால தான் 2012 ஒரு படம் கூட வந்துச்சு. அந்த படத்தில் தண்ணீர், அந்த பெருவெள்ளம் அந்த நாட்டையே உலகத்தையே அழிக்கிறது போல அந்த கதையெல்லாம் சித்தரிக்கப்பட்டு படமாக எடுக்கப்பட்டுச்சு. அந்த படம் பயங்கர வசூல் ரீதியான வெற்றி பெற்ற ஒரு படமாக இருந்துச்சு. இந்த மாயன் காலண்டரை நம்பி 2012 உலகம் அழிந்து விடும் என்று நினைத்தவர்கள் உண்டு. அந்த செய்தியை நானெல்லாம் கேள்விப்பட்டேன் குருமணத்தில் இருக்கிற பொழுது. அடுத்து அனைத்து அபாய தொற்று வருகிற பொழுதும் இதே சிந்தனை வரும். எப்பெல்லாம் தொற்று நோய்கள் வருகிறதோ அதையெல்லாம் பார்க்குற பொழுது உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இன்றைக்கு மருத்துவம் பெருகி விட்டது. இன்னைக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ்லாம் நம்ம கையில் இருக்கிறதுனால, வேக்சின்லாம் நம்ம போடுறதுனால இன்னைக்கு நாம் தப்பித்து கொள்கிறோம். ஒரு காலத்தில் அம்மைக்கு, எங்கள் அம்மா காலத்தில், எங்கள் தாத்தா காலத்துலலாம் அம்மைக்கு கொத்து கொத்தாக செத்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. டீக்கனாக இருக்கிற பொழுது காரங்காடு அப்படின்னு சொல்லி ஒரு பங்கில் நான் திருத்தொண்டராக இருந்தேன். அப்போ அந்த கோயிலுக்கு வலப்புறத்தில்
நான் போயிருக்கும் போது நான் இருந்த பங்குசாமியோட சேர்ந்து, சாமி இது கடலில் ஒட்டி அந்த கோயிலுக்கும் அந்த கடற்கரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 20 மீட்டர் தான் இருக்கும், 20-30 மீட்டர் தான் இருக்கும், அவ்வளோ ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சா, இல்லை ஒரு கார்டன் மாதிரி வைக்கலாம் ஃபாதர் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்த நாங்கள் நோண்டுனோம். பார்த்துக்கோங்க, நோண்டும் போது கற்கள், அந்த கல்லறை சிலுவைகள்லாம் அதுலேருந்து வந்துச்சு. அப்போ அந்த ஊரில் இந்த பெரியார் ஒருத்தர் சொன்னார், பெரிய ஒரு 80 வயசு உள்ளவர் இருப்பார், அவர்கிட்ட பேசும்போது சொன்னார், சாமி அந்த காலத்தில் காலரா வந்து அப்போல்லாம் தூக்கிட்டு போக முடியாமல், கல்லறைக்கு கொண்டு போக முடியாமல் இங்கே தான் போட்டு புதைச்சாக சாமி. இப்போ அப்போல்லாம் ஊர் விரிவடையவே இல்லை, கோயில் பக்கத்தில் தான் புதைக்கிற பழக்கம் இருந்துச்சு. அப்படி புதைச்ச பாடிகள் அந்த அந்த அதனுடைய எலும்பு துண்டுகள்லாம் அரிக்கப்பட்டுச்சு, அந்த கல் தான் கிடக்குது இங்கே அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை பேர் செத்துருக்குறாங்க கொள்ளை நோய்களில், அம்மை வந்து, காலரா வந்து, மலேரியா வந்து எத்தனை பேர் செத்துருக்குறாங்க. அப்போ எல்லாம் உலகம் அழிஞ்சிருச்சா? ஆனால் அந்த நேரங்களில் எல்லாம் உலகம் அழிய போகிறதுன்ற பயம் இருந்து கொண்டே இருந்தது. இப்போ ரொம்ப சமீபமாக கொரோனா, இதுதான் வந்து சொல்லப்போனால் தொற்றுகள் எல்லாம் மிகப்பெரிய தொற்று, நாடுகள் கடந்து கண்டங்கள் கடந்து போய் எல்லாரையும் பாதித்த ஒரு நோய். பல உயிர்கள் மாண்டன. உலகம் அழிஞ்சா போச்சு, உலகம் அழிந்தா போய் விட்டது இல்லை. அப்போ ஓரளவுக்கு பக்குவப்பட்ட கிறிஸ்தவர்கள் உலக முடிவு என்பது மனிதனின் கணக்கின்படி, கணிப்பின்படி அல்ல, மாறாக கடவுளின் திட்டப்படியே என்பதை புரிந்து கொள்வார்கள். அப்போ நான் உங்களுக்கு சொல்ல வருகிற இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, இதோ கடவுளுடைய அரசு வந்து விட்டது, இதோ ஆண்டவர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்ற எல்லாருக்கும் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாக நாம என்ன நினைக்கணும்னா, மனிதனுடைய கணிப்பின்படி உலக முடிவு ஒருபோதும் வரப்போவது இல்லை, அது கடவுளுடைய திட்டத்தின்படியே வரும். எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார், உலகத்தினுடைய முடிவை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது சொல்றாங்க அப்படின்னா, ஏசப்பாவுக்கு வெளிப்படுத்தாத ஒன்றையா எனக்கு உங்களுக்கு வெளிப்படுத்திட்டார்னு கேட்கக்கூடிய மனநிலை நமக்கு இருக்கணும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை தான், மகனே சொல்றாரு, எங்கள் அப்பாவை தவிர அது யாருக்குமே தெரியாதுங்க அப்படின்றது. அப்போ இயேசுக்கு வெளிப்படுத்தாத ஒன்றை யாருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார் நினைக்கிறீங்க? அவருடைய முதன்மை அன்புக்கு சொந்தக்காரர் இயேசு ஆண்டவர் தான். அவரை கடந்த நமக்கெல்லாம் சொல்லிட போறாரு. ஓகே, கடவுளின் வருகையின் நாளை எதிர்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓகே சாமி, அப்போ பஞ்சகாலம் வந்தா, நோய் வந்தா, பிரச்சனை வந்தா, அடிதடி வந்தா, வேதகலாபனை வந்தா, எதுக்குமே நாங்கள் பயப்படாமல் இருக்கேன்னா ஒரு தாந்தோண்டித்தனமாக எங்களை வாழ சொல்கிறீங்களா? அப்படிப்பட்ட வாழ்வு வந்து ஒரு அழிவுக்கு இட்டு செல்லாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் அதை ஒருபோதும் சொல்லவில்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கிறபோது இது உலகத்தினுடைய இயற்கையினுடைய சுழற்சியில் நடக்கக்கூடிய காரியங்கள். இதை குறித்து நாம் பெரும் பயம் கொண்டு நம்பிக்கை இழந்து பயத்தோடு வாழ வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்ப என்ன செய்யணும் ஃபாதர்? அதற்கு தான் இன்றைக்கு 2வது வாசகம் நமக்கு சொல்லுகிறது, வேலையை செய்யுங்க, உழையுங்கள், உண்ணுங்கள், இறைவனிடம் ஜெபியுங்கள். இதை விட வேற என்ன வேணும்? அதான் இந்த பவுலடியார் வந்து இன்னைக்கு தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் 3வது அதிகாரத்துல 10 முதல் 12 வரை இருக்கிற அந்த பகுதிகளை சொல்றாரு. ஒரு முறை வாசிக்கலான்னு நினைக்கிறேன். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடம் இருந்தபோது உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக திரிந்து கொண்டு பிறர் வேலையில் தலைவிடுவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம். பார்த்தீங்களா? அப்போ என்ன, அந்த சோம்பேறிகளுடைய வேலையாகத்தான் நான் பார்க்கிறேன் இதெல்லாம். எதை? உழைக்க மனமில்லாமல் அடுத்தவருடைய உழைப்பை உறிஞ்சி உண்ணக்கூடியவர்கள், பிற மனிதனுடைய பயத்தை மூலதனமாய் கொண்டு வாழ விரும்பக்கூடியவர்கள், சாத்தானுடைய ஏவுகணையாக, சாத்தானுடைய வாக்கை சொல்லக்கூடியவர்களாக, எப்படி இயேசுவுக்கு இறைவாக்கினர்கள் அதுபோல சாத்தானுடைய வாக்கினர்களாக அவர்கள் வந்து செய்யக்கூடிய வேலை தான் எது? இந்த பிதற்றுதல், மக்களை குழப்புறது, பயத்தை உருவாக்குறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவருடைய வார்த்தையாகவே பவுலுடைய சொல்றாரு, ஒழுங்கா போய் வேலையை பார், உன்னுடைய வேலையை பார். ஆங்கிலத்தில் அருமையான ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எம்டி மைண்ட் இஸ் அ ஹவுஸ் ஆஃப் டெவில். உன் மூளை சும்மா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீ பல காரியங்களை யோசிக்க ஆரம்பிப்ப. அந்த மூளை சும்மா இருக்குதுன்னா அந்த சோம்பேறித்தனத்தினால அடுத்தவருடைய வாழ்க்கையை நீ கெடுக்க ஆரம்பிப்ப. அப்போ என்ன செய்யணும்? ஏன் வீட்டில் வேலைக்கு போன்னு சொல்கிறாங்க? 3 தலைமுறைக்கு சொத்து இருந்தாலும் நீ போய் வேலை செஞ்சு உழைத்து சம்பாரி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? நிறைய பணக்காரர்கள்லாம் நம்ம நினைக்கிறோம் அவங்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து அப்படி சில்வர் ஸ்பூனில், கோல்டு ஸ்பூனில், டைமண்ட் ஸ்பூனில் ஊட்டி வளர்ப்பாங்கன்னு. அப்படின்னா இல்லை. நீங்கள் டாட்டாவுடைய ஃபேமிலியை பாருங்களேன், அவர்கள் எல்லாருமே இன்னைக்கு இந்த ரத்தன் டாட்டா இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள், அவருடைய அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஆஃபீஸ்லலாம் எப்படி எப்படி ஒரு பணியில் இருக்கிறாங்கன்னு நமக்கே வெளியில் தெரிய வந்துச்சு. ஏன்னா ரத்தன் டாட்டாவுக்கு அப்புறம் அந்த இடத்த யார் போய் ஆக்கிரமிப்பு செய்ய போகிறா, அந்த இடத்துல இருந்து அந்த வேலை செய்ய போகிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சொந்த பந்தங்கள்லாம் வந்தாங்க. எல்லாருமே ஏதாவது ஒரு வேலையில் இருக்கிறாங்க அந்த கம்பெனியில். ஏன்?
உழைக்கிற பொழுது ஏன் உழைக்கணும்? அவங்க சொத்து பத்து இல்லையா? அவங்க இருக்கிறத வச்சு இன்னும் 10 தலைமுறைக்கு சாப்பிடலாமே, ஏன் அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னா, இந்த மூளை சொல்றத, நான் சொல்றதை என் உடம்பு கேட்கிற பொழுது என்னை ஒருப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இந்த உடலை வருத்தி நான் வேலை செய்கிற பொழுது என்னுடைய உடலானது என் சிந்தைக்கு கட்டுப்படுகிறது. இந்த உடல் சிந்தைக்கு கட்டுப்பட்டுருச்சு அப்படின்னா இச்சைகள் அடக்கப்படும், சோம்பேறித்தனங்கள் ஒழிக்கப்படும், வீண் பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். அப்போ என்னுடைய மூளையும் என் உள்ளமும் சொல்வதை என் உடல் கேட்டால் இந்த உடல் என் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அப்படி இல்லாமல் இதை உழைக்க பழக்கலை, இந்த உடம்பை இந்த உடம்புக்கு வேலை கொடுத்து உழைக்க சொல்லி வருத்தி பழக்கலை அப்படின்னா இந்த உடல் சொல்வதை என்னுடைய மனமும் என் சிந்தையும் கேட்க ஆரம்பித்து விடும். அதனால தான் பவுலடியார் சொல்றாரு, உழைத்து உண்ணுங்கள். நீ உழைக்கிற பொழுது உன் உடம்பை நீ வெல்ல முடியும், உன் இச்சையை நீ வெல்ல முடியும் என்பதற்காக பவுலடியார் உழைப்பினுடைய மகிமையை சொல்லி வீண் பேச்சை கேட்பதற்கும் வீண் பேச்சை பேசுவதற்கும் ஒரு தடுப்பு சுவரை அந்த இடத்தில் கட்டுவதாக நான் உணர்கிறேன். அதே போல தான் இன்றைக்கு முதல் வாசகம் மல்லாக்கியில் வாசிக்கப்பட்ட அந்த புத்தகமும் எப்பேற்பட்ட ஒரு முடிவு காலம் இருக்கும் என்பதையெல்லாம் நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவில் அன்பான இறை மக்களே, நான் சொன்ன செய்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நான் சொன்ன அந்த தலைப்புக்கு உங்களுக்கு தெளிவை கொடுத்தது என்பது எனக்கு ஐயமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் நான் சொல்ல விரும்பின காரியம், இந்த நாளில் இந்த வாசகத்தை குறித்து கொடுக்க நினைத்த செய்தி என்ன அப்படின்னா, உலக முடிவு எப்போது அப்படின்ற கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது. இயேசுவே சொல்லாத ஒன்றை, இயேசு நமக்கு எவ்வளவோ காரியங்களை சொல்லிட்டு போயிருக்கிறாரே, இப்படி வாழணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லிட்டு போனவர் ஏன் நமக்கு அதை சொல்லிட்டு போயிருக்க மாட்டாரா? ஏன்னா தந்தையே அவருக்கு வெளிப்படுத்தாத ஒன்றை அவர் தந்தையிடம் ஒருபோதும் வற்புறுத்தி கேட்கலையே. என்னப்பா, நான் உங்களுக்காக நான் இவ்வளோ பெரிய பாடுகளை ஏற்று மக்களுடைய மீட்புக்காக என் உயிரை கொடுத்து நான் மாய்த்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் சொல்லக்கூடாதா? ஏன் அந்த ப்ரிவிலேஜ் நீங்கள் என்னை கொடுக்கக்கூடாதுன்னு இயேசு ஆண்டவர் ஒருபோதும் தன் தந்தையிடம் அதை கேட்டதே இல்லை. தன் மகனுக்கு கொடுக்காத ஒன்றை தந்தையானவர் வேறு யாருக்கும் அதை கொடுக்க மாட்டார் என்பதை நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த செய்தியானது, அந்த உலக முடிவின் செய்தி, அது மகன் வழியாகத்தான் வரப்போகிறது, அது மகனாகவே வரப்போகிறார். அது எப்போது என்பதை குறித்து அச்சம் கொண்டு பயம் கொண்டு அப்படியே வானத்தையும் விட்டத்தையும் பார்த்து கொண்டு இருப்பதை காட்டிலும் அன்றாட வாழ்க்கையில உள்ளுணர்வுக்கு மதிப்பு கொடுத்து, ஆன்மாவின் தேடலுக்கு உயிர் கொடுத்து, அதையும் கடந்து உழைப்புக்கு மதிப்பு கொடுத்து நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வருகை எப்போது இருந்தாலும் அது நமக்கு மகிமையாய் மாறும். இதோ வந்து விட்டது, அதோ வந்து விட்டது என்று காட்டாப்பு காட்டக்கூடியவர்களுக்கு செவி கொடுக்காமல், இறைவனுடைய ஆட்சியும் இறைவனுடைய இருத்தலும் உறவும் உண்மையும் என்னோடு இருக்கிறது என்கிற உணர்வில் நீங்கள் வாழுகிற பொழுது இறுதி நாள் எப்போது என்கிற கவலை ஒருபோதும் நமக்கு வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் இந்த இறைவார்த்தையின் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொண்டு, உங்களுக்காக ஆராதனை குழுமம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் என்கிற நம்பிக்கை நிறைந்த செய்தியோடு இந்த நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். ஆமென்.